ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நேற்றுக்கு போட்ட வீடியோ பார்க்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சிஸ்டர். இதேமாதிரி எங்களுக்கு நிறைய வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடையில் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் தரேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி மாமனார் கொஞ்சம் இஞ்சி எடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய மிஸ் பண்ண வீடியோ, அப்புறம் சமையல் பண்ணுற வீடியோ, இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆன வீடியோ தான் வரும். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் இப்போ நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் வீடியோவை நிப்பாட்டின உடனே எனக்கு வியூஸ் போகிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ளோடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உடம்பு சரியில்லைங்க போய் தான் எனக்கு ஒரு 4 நாள் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் சார் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்போதும் போல் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்தோடனே இருந்த கொஞ்சம் வேலைகளையும் பார்த்துட்டு அடுப்பில் உள்ள டீ ரெடி ஆனோடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பாப்பா 2 பேருக்குமே இன்றைக்கி பால் கிடையாது. இருந்த பழைய இவ்வளோ தான், எனக்கு மட்டும் டீ குடிச்சிக்கிட்டேன். டீ குடித்ததுக்கு பிறகு காலையிலேயே நம்ம வீட்டுக்கு பின்னாடி என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக எடுக்கிற இஞ்சி கிடையாதுங்களாம். இதோட பேர் பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சி. அதாவது தமிழில் நான் சொல்கிறேன், இங்கே ஒடிசாவில் பார்த்திங்கன்னா அதோட பேர் அதுதான். அதை நான் தமிழில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இதில் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீன் எல்லாமே கழுவி வச்சோம் அப்படின்னா கீழே கூடி தண்ணி வந்துடும். மேலே மட்டும் மீன் இருக்கும். அதில் மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு விரவுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் தான் இன்றைக்கி அப்பா தண்ணி வடிகட்ட போகிறாங்களாம். இந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இந்த இஞ்சிங்களை. அதனால் அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செடி எப்படி எங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு சின்ன பாப்பா பிறந்த புதுசில் இங்கே ஒடிசாவில் என் கூடயே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று வச்சுருந்தோம். அந்த கடை கொஞ்ச நாளில் எங்கள் பாப்பாவை எங்களால் சமாளிக்க முடியல, எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியலன்னே ஹஸ்பண்டும் தமிழ்நாட்டுக்கே வேலைக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி டயத்தில் இது வெத்தலையில் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்களாம். அதனால் என் ஹஸ்பண்ட் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடையை மூட போகிற நேரத்தில் அதில் கொஞ்சம் இருந்ததுனால அது தூக்கி வீட்டுக்கு பின்னாடி பெதைச்சி வச்சதில் வந்தது தான். அதுக்கப்புறமேட்டு வருஷம் அதை அறுவடை பண்ணுற மாதிரி அம்மாவும் அப்பாவும் அதை ரெகுலராக எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பைப்புக்கு பக்கத்தில் போட்டிருந்ததை எடுத்து வச்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். என்றைக்கு வீட்டுக்கு பின்னாடி பாம்பு வந்துச்சோ அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு பின்னாடி வர்றதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அப்பா திட்டுவாங்க. இப்போ அப்பா இருந்து அப்பா கூப்பிட்டதுனால நான் வந்தேன். அதனால் இதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அப்பா எதை வச்சு எடுக்காங்கன்னா, கடப்பாரை கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு எடுக்கிறாங்க. அதோட பேர் இங்கே ஒடிசாவில் பார்த்தீங்களா சபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மரம் இது அம்மாவும் அப்பாவும் வச்சுருந்த தென்னை மரம் தான் காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அது எல்லாமே சைடு நல்லா செதுக்கி விட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு காய் நல்லா கொடுக்கும். அதான் அப்பா மரம் வெட்டுறவங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா கிட்ட நானுமே பேசிகிட்டு இருந்தேன். அதான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதில் கிடக்கிற இந்த செடிகள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இப்போ தோன்ற இடத்துல இதில் இருந்துச்சு. அப்பா அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து போட்டிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா. ஆனால் மழை டைம் முடிஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ், குளிர் டைம் வந்தால் இது எல்லாத்தையுமே அப்பா க்ளீன் பண்ணுவாங்க. அப்பா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அப்பா இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு. அதனால் அப்பா அதை தோண்டிகிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சதுனால அந்த களிமண் எல்லாமே தண்ணி குடித்து அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடப்பாரை கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கிடுதுங்களா. அதனால் அப்பாவுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான். மற்றபடி அப்பாட்ட சொன்னேன், இதை மட்டும் எனக்கு எப்படியாச்சும் எடுத்து காட்டுங்களேன்ப்பான்னு. அதுக்கப்புறம் அப்பா அதை கொஞ்சம் குத்தி எனக்கு எடுத்து காட்டினாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி நிறைய கல்யாண முகூர்த்த டயத்துலலாம் அது நிறையா வாங்குவாங்களாம் சமைக்கிறதுக்கு. ஏன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நம்மளுமே வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமா, தயிர் சாதத்துக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாமா. என் ஹஸ்பண்டுமே கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் டீக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது மழை கொஞ்சம் லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சின்ன சின்ன தூரல் தான். அதனால் வீட்டுக்கு பின்னாடி அந்த மேகத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதனால் அதையுமே எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணேன். எந்த அளவுக்கு மேகம் தண்ணியை எடுத்து கொண்டுட்டு வருதுன்னு பார்த்தீங்களா. இப்போ அதை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அப்பா அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு இங்கே அலசிக்கிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் அதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த பக்கமாக வந்துட்டேன். இவ்வளோ இதை கழுவி அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது நம்ம எடைக்கு போகும்போது அதை கழுவி கொண்டுட்டு போகலை, அந்த மண்ணோட கொண்டுட்டு போனோம் அப்படின்னா எடை நமக்கு அவ்வளோ ஒரு இதாக எடுக்க மாட்டாங்க. இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதேவும் அங்கே மாடுக்கிட்ட கொஞ்சம் விளையாடுறதுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே சொல்கிறேன், மனுஷங்களை நம்புறதை விட இங்கே ஒடிசாவில் இருக்கும்போது இந்த மாதிரி மிருகங்களோட தான் நான் அதிகமாக உட்காந்து நான் இது பண்ணுவேன். ஏன்னா அது என் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கும். மற்றபடி நான் மனுஷங்களோட உட்காந்துருந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டதுனால நான் அதை பண்ண மாட்டேங்கிறேன், அவ்வளோதான்.
இதோடு சேர்ந்து உட்காந்து பேசும்போது என்னுடைய மனசே உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து என்னென்னு தெரில, நான் வந்து உட்காந்தவொடனே என்னை தடவுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டி முடித்த உடனே உப்புமா செஞ்சுருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை டயத்தில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போன்னு சொல்லுவாங்களா, அதனால் டீ கொஞ்சம் போட்டு எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும் உப்புமா. இது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக பாப்பா வந்து கீறி வச்சுருந்தா. அந்த இதில் பொரிச்சு எண்ணெயில் பொரிச்சு லைட்டாக உப்பும் லைட்டாக வத்தப்பொடியும் போட்டு பாப்பா வந்து அதை நல்லா பெரட்டி சாப்பிடும்போது அது காரசாரமாக டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவளுக்கு வந்து உப்புமா வேண்டான்ட்டு அவள் வந்து அதை எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு அதையுமே நான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இப்போ கிண்ணத்தில் எடுத்துருக்கிறது யாருக்குன்னா அப்பாவுக்கு. பாப்பா வந்து எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே அப்பாவுக்கு கொடுத்து சாப்பிட்றது அவளுக்கு பழக்கம். இது வந்து சாயங்கால டயத்தில் தான் இங்கே வந்து வயக்காட்டில் இப்போ வந்து தண்ணி போகுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பிடிச்சிட்டு வந்த மீன். நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மீன் குழம்போட ரெசிபி வந்து நிறையா கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த மீன் வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா சாம்பலை வச்சு மேலுள்ள தோலை எல்லாத்தையுமே செதுக்குவாங்க. அதனால் அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீன் இல்லைங்களா, இதில் வந்து மேலுள்ள தோலை எல்லாத்தையுமே அந்த சாம்பலை வச்சு இப்படி விறகும் போது அது எல்லாமே வந்துடும். அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு பிறகு எப்போதும் போல் எண்ணெயில் போட்டு மஞ்சப்பொடி உப்பு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு இப்போ நான் வந்து பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபைனலாக எல்லாத்தையுமே நல்லா பொரித்து எடுத்ததுக்கு பிறகு எந்த சட்டியில் நான் வந்து பொரிச்சனோ அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் அது கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பல்லாரி வெங்காயம் நல்லா வேகட்டும். நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் அங்குள்ள மசாலா வந்து என்னதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு. பாப்பா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு மசாலாவில் வந்து தக்காளி பழத்தை யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஜீரகம் இதுதான் மசாலா. மற்றபடி இது கூட சிக்கன் மசாலா மஞ்சப்பொடி வத்தப்பொடி கரம் மசாலா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக ஏதாச்சும் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கூட கடுகு சேர்ப்பாங்க. இது வந்து சின்ன மீன் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி இங்கே ஒடிசாலுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணுக்கு நல்லது. ஆனால் இது கூட வந்து கடுகு சேர்ப்பாங்க, ஏன்னா அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ப்பாங்க. நாங்களுமே சேர்த்துக்கிடுவோம். இது கூட இந்த மசாலா மட்டும்தான் சேர்த்து அது தண்ணி எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட நான் வந்து மீனை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இது நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம கிண்ட வேண்டாம், லைட்டாக மட்டும் இப்படி அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை நான் வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் உள்ள தண்ணி எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். பாப்பா வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கமலா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தா. அவளுக்கு பாதிப்பழம் எடுத்துகிட்டு எனக்கு பாதிப்பழம் கொடுத்தா. அதை நான் பிழிஞ்சு வச்சுட்டு இப்போ தண்ணி இந்தளவுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து புளிப்புக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து காட்டில் உள்ள மீனுங்கிறனால எனத்தில் லைட்டாக கசப்பறந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உள்ள வேஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது இருக்காது. ஆனால் இதில் வந்து புளி ஊற்ற மாட்டாங்க. தக்காளி பழம் இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் இந்த மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். மீன் குழம்போட பெரிய மீன் குழம்போட டேஸ்ட் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி சமைச்சது வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாப்பாடு கொஞ்சம் பிசுன்னு இருந்துச்சு, அதையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா குக்கரில் வந்து எங்களுக்கு வந்து இங்கே ரேசன் அரிசி தான், அதனால் எங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனாலுமே நல்லா களைஞ்சி தான் பண்ணுவேன். மீன் குழம்பு வந்து ஃபைனலாக இப்படி தான். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக ஒரு 5:45 6 மணிக்கிட்ட இருக்கும். நானும் பாப்பாவும் மார்க்கெட் போயிருந்தோம். நிறைய பேர் சொன்னீங்க சிஸ்டர் எங்களுக்கு மார்க்கெட் வீடியோ போடுங்கன்னு, அது நெக்ஸ்ட்டு போடுறேன். இது வந்து நான் எந்த இடத்துல காய் வாங்குவேனோ அதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் காய் வந்து வச்சுருப்பாங்க. இதுலேருந்து தான் நம்ம பிறக்கணும். முள்ளங்கி கத்தரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸு பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய இது போட்டு வச்சுப்பாங்க. இந்த கூடை வந்து எதில் தயார் பண்ணுவாங்க அப்படின்னா மூங்கில் மரத்தை வந்து நல்லா செதுக்கி அதில் ஒல்லியாக பீஸ் எடுத்து அதில் தான் இது செய்வாங்க. இங்கே வந்து எல்லா கடைகளுமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பூசணிக்காய் புடலங்காய் இது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி கையை வச்சு காட்டுறேன்னா பாப்பாவுக்கு வந்து சேப்பக்கிழங்குனா என்னன்னு தெரில, அதுதான் சேப்பக்கிழங்குன்னு சொல்லி பாப்பா கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். சாயங்கால நேரத்தில் பஜார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம்னு சொல்லி தமிழில் எழுதியிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அப்பளம். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டு அப்பளம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே இதில் இது வந்து மீன் அப்பளம். ஆனால் இதோட சைஸ் வந்து மீன் மாதிரியே இருக்கும். அப்புறம் வடை போடுறதுக்கு பச்சை மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் அப்புறம் பீன்ஸு முருங்கைக்காய் தக்காளி அப்புறம் ஒரு 1/4 கிலோ மட்டும் புளி. ஏன்னா போன டைம் நிறைய புளி வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் வாங்கிட்டேன். நேற்றுக்கு நிறைய பேர் லைவில் ஏன் சிஸ்டர் சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்டிங்க. சாம்பார் மசாலா நேற்றுக்கு நான் கண்டுபிடிச்சதுனால சந்தோஷமாக இருந்தேன். என் நாக்கே செத்து போயிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் 25 ரூபா ரேட்டு தான் அதிகம், இருந்தாலும் பரவாயில்ல தற்சமைக்காக வேண்டி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நானுமே வாங்கிக்கிட்டேன். இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.